அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் நீங்களே அந்த நாட்டின் உரிமையாளரை போல 10 ஆண்டுகள் சுதந்திரமாக வாழவும் வேலை செய்யவும் ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் கோல்டன் விசா உங்களுக்கானதுதான். 2026ஆம் ஆண்டு தொடக்கம் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த கோல்டன் விசாவிற்கான தகுதிகளில் அதிரடியான பல தளர்வுகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக பல ஆண்டுகளாக அமீரகத்தில் பணியாற்றும் நர்சஸ், சமூக ஊடகங்களில் கலக்கும் கிரியேட்டர்ஸ்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த வீடியோவில் கோல்டன் விசா என்றால் என்ன, அதன் நன்மைகள், புதிய தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் செலவு என அனைத்தையும் விரிவாக பார்க்கிறோம். எனவே தொடர்ந்தும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். கோல்டன் விசா என்பது 5 அல்லது 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் ஒரு நீண்ட கால குடியிருப்பு விசா. இதன் சிறப்பம்சமே செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் என்பதுதான். அதாவது நீங்கள் வேலை செய்ய ஒரு நிறுவனம் உங்களை ஸ்பான்சர் செய்ய தேவையில்லை, நீங்களே உங்களை ஸ்பான்சர் செய்து கொள்ளலாம். இது தவிர இந்த கோல்டன் விசாவினால் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னவென்று பார்க்கலாம். இந்த கோல்டன் விசாவானது 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும். இது சாதாரண விசா போல 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க தேவையில்லை. அடுத்து, உங்கள் கணவர், மனைவி, குழந்தைகள் மற்றும் உங்கள் பெற்றோரையும் நீங்களே ஸ்பான்சர் செய்து இங்கு அழைத்து வரலாம். அடுத்தது, சாதாரண விசா வைத்திருப்பவர்கள் 6 மாதத்திற்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருந்தால் அவர்களது விசா அதுவாகவே ரத்தாகிவிடும். ஆனால் கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வெளிநாட்டில் தங்கிவிட்டு மீண்டும் அமீரகத்துக்கு வரலாம். உங்கள் வீட்டு வேலைக்கு ஆட்கள், ஓட்டுநர்கள் என எத்தனை பேர் வேண்டுமானாலும் நீங்களே ஸ்பான்சர் செய்து அவர்களை இங்கு கொண்டு வரலாம். விசா வைத்திருப்பவர் உயிரிழந்தாலும் அவரது குடும்பத்தினர் விசா காலம் முடியும் வரை அங்கேயே தங்கி இருக்கலாம். இது போன்ற எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த கோல்டன் விசா மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோல்டன் விசா மாற்றங்களில் மிக முக்கியமானது நர்சஸ்களுக்கானது. அதாவது துபாய் மற்றும் பிற எமிரேட்ஸ்களில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவம் உள்ள நர்சஸ்களுக்கு இப்போது நேரடியாக 10 ஆண்டு கால கோல்டன் விசா வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகளாக பின்வருவன குறிப்பிடப்படுகின்றன. குறைந்தபட்சம் 15 வருட அனுபவம், குறிப்பாக DHA அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றியிருக்க வேண்டும், முறையான நர்சிங் லைசன்ஸ் இருக்க வேண்டும், பணியில் இருக்கும் நிறுவனத்திடமிருந்து பரிந்துரை கடிதம் வேண்டும், அல்லது மாதம் 30,000 திர்ஹமுக்கு மேல் சம்பளம் வாங்கும் நர்சஸ்களாக இருக்க வேண்டும். இந்த தகுதிகளை நீங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக, சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்தும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கான கோல்டன் விசா. இதற்கான நிபந்தனைகளை பார்த்தால், கிரியேட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அல்லது அந்தந்த எமிரேட்ஸின் கலாச்சார துறையிடமிருந்து அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து, உங்களிடம் முறையான மீடியா லைசன்ஸ் இருக்க வேண்டும். மாதம் 30,000 திர்ஹம் அல்லது ஆண்டுக்கு 360,000 திர்ஹம் வருமானம் ஈட்டுவதை வங்கி ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும். உங்களது படைப்பு திறனுக்கே இங்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. மேலே சொல்லப்பட்ட நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்து, இந்த கோல்டன் விசாவை வேறு யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது 2 மில்லியன் திர்ஹம் மதிப்பிலான சொத்து அல்லது வங்கியில் டெபாசிட் வைத்திருப்பவர்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக, நிபுணர்கள் விண்ணப்பிக்க முடியும். அதாவது மாதம் 30,000 திர்ஹத்துக்கு மேல் சம்பளம் வாங்கும் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் மற்றும் IT வல்லுநர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போன்று பாடசாலைகளில் அல்லது பல்கலைக்கழகங்களில் கற்கும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்தால் 3.8 GPAக்கு மேல் பெற்ற எவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். அதே போன்று பாடசாலையில் அதீத திறமையை வழிகாட்டும் மாணவர்கள், அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போன்று எமிரேட்ஸ் சயின்டிஸ்ட் கவுன்சிலில் பரிந்துரை பெற்ற விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோல்டன் விசாவினை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோல்டன் விசாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்று சொல்லி பார்க்கலாம். பாஸ்போர்ட் மற்றும் தற்போதைய விசாவின் நகல் வைத்திருக்க வேண்டும். அட்டஸ்டட் செய்யப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் வைத்திருக்க வேண்டும். சம்பள விவரம் அல்லது வங்கி அறிக்கை வேண்டும். அடுத்தது, மெடிக்கல் ஃபிட்னஸ் சான்றிதழ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று உங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். மேற்சொன்ன இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் நீங்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கும் முறையை பற்றி பார்த்தோமானால், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைனிலேயே நடைபெறும். ICP இணையதளம் அல்லது GDRFA துபாய் போர்ட்டல் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பித்ததும் உங்களது ஆவணங்களை நீங்கள் அப்லோட் செய்ய வேண்டும். நீங்கள் அப்லோட் செய்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இந்த கோல்டன் விசாவை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான செலவுகளை பார்த்தோமானால், நீங்கள் அமீரகத்துக்குள் இருப்பவராக இருந்தால் 2800 முதல் 3800 வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். வெளிநாட்டில் இருந்து நீங்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிப்பவராக இருந்தால்
3800 திர்ஹம் முதல் 4800 திர்ஹம் வரை செலவாகலாம். அதோடு மெடிக்கல் மற்றும் 10 ஆண்டு எமிரேட்ஸ் ஐடி கட்டணங்களும் இதனோடு சேர்த்து கொள்ளப்படும். முதலீட்டாளர்களுக்கு இது 10,000 முதல் 15,000 வரை இந்த செலவு இருக்கலாம். கோல்டன் விசா கிடைத்தவுடன் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய போனஸ் இசாட் கார்டு. அதாவது துபாய் போலீசால் வழங்கப்படும் இந்த கார்டு மூலம் கடைகள், உணவகங்கள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளில் 30% தொடக்கம் 70% வரை விலை கழிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று விமான டிக்கெட்டுகள் மற்றும் ஹோட்டல் புக்கிங்களில் கூட நீங்கள் சலுகைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. UAE கோல்டன் விசா என்பது உங்கள் கரியர் மற்றும் குடும்ப பாதுகாப்பிற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. நீங்கள் தகுதி உள்ளவராக இருந்தால் இந்த பொன்னான வாய்ப்பை தவறவிடாமல் முயற்சி செய்யுங்கள். விண்ணப்பிக்கும் போது தவறான தகவல்களை தவிர்த்து முறையான வழியில் விண்ணப்பியுங்கள். நீங்கள் தவறான தகவல்களை வழங்கினால் உங்களுக்கு ஆயுள் கால தடை கூட விதிக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.